கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு பெரும் போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரை நிறுத்துவது எப்படி என்று உலகில் பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான இடத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் இந்த இரண்டு தரப்புக்கும் இடையே ஒரு பீஸ் மேக்கர், அமைதியை ஏற்படுத்துபவராக அவங்க இதில் இறங்கியிருக்காங்க. அது பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதில் அவங்க சொல்லும் பொழுது இந்த பீஸ் மேக்கர் ரோலில் நிறைய கன்னி வெடிகள் புதைந்திருக்கின்றன அப்படின்னு அவங்க இந்த கட்டுரையில் எழுதியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இன்னும் சிலர் பார்த்தீங்களா பாகிஸ்தான் எல்லா நாடுகளோடும் நட்புறவில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க இறங்கி அவங்க அமைதி ஏற்படுத்துபவராக வந்திருக்காங்க, நீங்கள் இந்தியா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்தியாவை பற்றி கேட்குறாங்க. இதனால் கோபமடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாங்கள் இந்த இடைத்தரகு வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறது தப்பு. இந்தியா இந்த இடத்தில் பாகிஸ்தான் செய்கிறதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாகிஸ்தான் தலையிட்டு அமைதி ஏற்பட்டால் நம்ம பாகிஸ்தானை பாராட்டணும். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் வாக்காவரப்பு தகராறு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ நம்ம சண்டையை போட்டுப்போம். ஆனால் பாகிஸ்தான் தலையிட்டு ஒரு நல்ல காரியத்தை செய்தால் நாம் அதை வரவேற்க வேண்டும். என்ன விதத்தில் அவங்க இதுக்குள்ளே இறங்கியிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முழுமையாக பார்ப்போம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் அவர்களுடைய இராணுவ தலைமை அதிகாரி பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு. பேசிட்டு நான் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் இந்த அமைதிக்கு ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி, அதை அடுத்து திங்கட்கிழமை அன்றைக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷாபாஸ் ஷெரீஃப் அவர் ஈரானியன் பிரசிடென்ட் மசூத் பெஷஸ்கியான்ட்ட பேசி என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்கா ஒரு 15 அம்ச கோரிக்கைகள் அடங்கியதை பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருக்கு. அதை அவங்க ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. ஈரான் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த 15ஐயும் பார்த்துது. அந்த 15ல் என்ன இருக்குது அப்படின்னு படிக்கிறேன். அந்த 15ஐயும் பார்த்துட்டு போடா வெண்ண அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க பதிலுக்கு ஒரு 5 அம்ச கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ ஈரானுடைய கோரிக்கையை பார்க்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய 15 அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அவங்க எதிர்பார்க்கறது சிவிலியன் நியூக்ளியர் கோஆப்ரேஷன். நீங்கள் உங்களுடைய யுரேனியம் சுத்திகரிப்புன்னு ஒரு வேலையை செய்கிறீங்க, அதை நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய அணு ஆயுதம் அல்லது அணுசக்தி தொடர்பான எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. முழுமையாக இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA அப்படின்னு சொல்லுவோம். இந்த IAEA கண்காணிப்பு வளையத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். அதுக்கப்புறமா இதெல்லாம் அவங்க ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க இந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே. மிசைல் லிமிட்ஸ், நீங்கள் மிசைலை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் உங்கள் ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் வச்சுட்டு நீங்கள் என்னென்ன அராஜகங்கள் பண்ணியிருக்கீங்கிறத நாங்கள் பார்க்கணும். சுற்றி இருக்கக்கூடிய 6 நாடுகளை மிக கடுமையாக தாக்கி இருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய ஏவுகணையுடைய தூரம் குறைக்கப்படணும், அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படணும். அதுக்கப்புறமா இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும். இது போன்ற வரிசையாக ஒரு 15 விஷயங்களை அவங்க கொடுத்து, இது எல்லாத்துக்கும் ஒத்து வந்தீங்கன்னா நம்ம போர் நிறுத்தம் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்ட்டு. ஈரான் பார்த்துச்சு போடா வேலையை வைத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க ஒரு 5 பாயிண்ட் வைக்கிறாங்க. இதே அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஒன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள் நாட்டில் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த பேரழிவுக்கு நீங்கள் அபராத தொகையை எங்களுக்கு தர வேண்டும், ரிப்பரேஷன்ஸ். நீங்கள் எங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் எங்கள் நாட்டில் உள்ள தலைவர்களை எல்லாம் கொல்வதை நிறுத்த வேண்டும். எங்கள் மீது மோதல் போக்கை நீங்கள் குறைக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும். இது 2வது. 3வது, இன்னொரு முறை எங்கள் நாட்டை தாக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 3வது. 4வது, இது பாருங்க, அது அடுத்த லெவல். ஈரான் மீது மட்டுமல்ல, மற்ற போராட்ட குழுக்கள் மீதும் நீங்கள் தாக்குதல் செய்யக்கூடாது அப்படின்னு. போராட்ட குழுக்கள் யாருன்னா ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்தி, எல்லாமே ஹெச்சில் ஆரம்பிக்கிற குரூப்பு. இந்த குரூப் எல்லாமே பல்வேறு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. நீங்கள் எங்களை தாக்கக்கூடாதுங்கிறது மட்டும் சொல்லலை ஈரான், நீங்கள் இவர்களையும் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் இஸ்ரேல் ஏற்றுக்காது. கடைசியாக இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் ஆஃப் ஈரான் சோவரினிட்டி ஓவர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு என்பது முழுமையாக ஈரானுக்குத்தான் சொந்தம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இவங்க பதிலான ஒரு 5 கண்டிஷன்ஸை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல்
ஈரான் நாடாளுமன்றம் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து இந்த பக்கமாக போகிற கப்பல்களுக்கெல்லாம் என்ன டாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேச போகிறாங்களாம். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாகிஸ்தான் மேட்டருக்கு வருவோம். ஸோ பாகிஸ்தான் ஒரு 15 அம்ச கோரிக்கை அவங்கள்ட்ட கொடுத்தது. பதிலுக்கு அதை தூக்கி போட்டுட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு 5 அம்சத்தை கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் ட்ரம்ப்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்போ பாகிஸ்தான்ங்கிறது வந்து இந்த மாதிரியான ரோலை ஏற்கனவே செஞ்சிருக்கா? ஒரு பீஸ் மேக்கர், சண்டை போடும் 2 நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்த அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நல்லுறவை ஏற்படுத்த முயன்றிருக்கிறார்களா அப்படின்னா ஏற்கனவே இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். 1970களில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு நெடுநாள் பகை, 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட இல்லை. அந்த சமயத்தில் வந்து மாசேதுங் உயிரோட இருக்காரு, சவென்லாய் உயிரோட இருக்காரு. அவர் தான் பிரதமர், மாசே தான் வந்து எல்லாத்துக்கும் தலைவர், ரெவல்யூஷனரி லீடர். அந்த சமயத்தில் வந்து நிக்சன் பிரசிடென்ட்டாக, ரிச்சர்ட் நிக்சன் பிரசிடென்ட்டாக இருக்காரு. அப்போ கிசிங்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து கிசிஞ்சர் உச்சரிப்பாக இருக்கலாம் ஒருவேளை. அவர் வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஒரு ரகசியமான முறையில் பாகிஸ்தானில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி அதில் கிசிஞ்சர் வந்து எனக்கு வயத்தில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி ரகசியமாக அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வெளியில் வந்து இன்னொரு பிளேனில், ரகசிய பிளேன் ஒன்றில் ஏறி ரகசியமாக இவர் வந்து சைனாவுக்கு போகிறார் கிசிஞ்சர். அங்கே போய் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு விதத்தில், ஏதோ ஒரு விதத்தில் உறவை மேம்படுத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதற்கு சீனாவிலும் எதிர்ப்பு, அமெரிக்காவிலும் எதிர்ப்பு. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இறுதியாக ரிச்சர்ட் நிக்சன் வந்து சீனா போறாரு. போய் கொஞ்சம் இரு நாடுகளுக்கும் இடையேயான ரொம்ப இல்லாமல் இருந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு இடமாக அது அமைந்தது. அதனால தான் ரிச்சர்ட் நிக்சன் வந்து 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்ப அவர் முழுமையாக பாகிஸ்தான் தரப்புல நின்னார். ஏன்னா பாகிஸ்தானுடைய உதவியின் பேரில் தான் அவர்களால் சீனாவை சந்திக்க முடிந்தது அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏற்கனவே பாகிஸ்தான் இப்படி ஒன்றில் ஈடுபட்டிருக்கு. அதே மாதிரி 2000கள்லையும் 2010லையும் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறதுல பாகிஸ்தான் ஈடுபட்டது அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது. தாலிபான் ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒருவித உறவை ஏற்படுத்த எப்படி வந்து இந்த வித்ட்ராவல் ஒன்று நடந்தது, அந்த காலகட்டத்திலலாம் பாகிஸ்தான் வந்து கூடவே இருந்து அவர்களுக்கு இடையே ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கும் காரணமாக இருந்தார்கள் அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் தாலிபானுக்கும் இடையே, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே, ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே அப்படிலாம் வந்து அமைதியை அல்லது நல்லுறவை ஏற்படுத்துறதுல அல்லது ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுல பாகிஸ்தான் முக்கியமான ரோலை வகிச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட் இந்த மீடியேஷன் எஃபர்ட் இருக்கு இல்லையா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே, அதுல பாசிபிள் பிரச்சனைகள் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரை தொட்டு செல்லுது. என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே அமெரிக்காவோடு மிகச்சிறந்த உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு பாகிஸ்தான் முயன்றிருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ஆயுதங்களுக்கு அமெரிக்காவையும் சீனாவையும் நம்பி இருக்கிறது. அப்போ இந்தியாவோடு ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா இந்த 2 நாடுகளும் தங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்பதில் பாகிஸ்தான் மிகவும் மும்முரமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் கடன் வாங்குறதுக்கு அது சீனாவை நம்பி இருக்கிறது, கூடவே சவுதி அரேபியாவை நம்பி இருக்கிறது. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ பாகிஸ்தானில் பெருமளவு ஷியாக்களுடைய ஒரு மைனாரிட்டி எண்ணிக்கையில் அவங்க இருக்காங்க, சிறுபான்மையினராக அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு கணிசமான சிறுபான்மையினர். இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களை எடுத்தீங்கன்னா அவங்க வந்து 1% கிட்டக்க இருப்பாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பொருட்டே இல்லாத ஒரு எண்ணிக்கை. ஆனால் ஷியாக்கள் கணிசமான அளவில் இருக்காங்க. அப்போ அவர்கள் பை நேச்சர் அவங்க வந்து ஈரானுக்கு ஆதரவானவர்கள். மித்தம் உள்ளவர்கள் எல்லாருமே சவுதி அரேபியாவுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு பொதுவாக நம்ம ஒரு இது வச்சுப்போம். அதனால தான் வந்து பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஃபென்ஸ் ஒப்பந்தமே இருக்குது. இப்போ இன்றைய தேதியில் சவுதி அரேபியா ஏதேனும் ஒரு நாட்டோடு போரில் இறங்கினால் பாகிஸ்தானும் கூடவே சவுதி அரேபியாவுடன் சேர்ந்து போரில் இறங்க வேண்டும். சவுதி அரேபியாவை யாரேனும் தாக்கினால் பாகிஸ்தான் அங்கே போய் அந்த போரில் சவுதி அரேபியாவின் சார்பாக ஈடுபட வேண்டும். இப்போ பாகிஸ்தான் மீது யாரேனும் தாக்கினால் என்னாகும்? சவுதி அரேபியா வந்து அவர்களுக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை இப்போதைக்கு விட்டுருவோம்.
இப்போ இது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறது. இன்னி வரைக்கும் சவுதி அரேபியாவும், ஐக்கிய அரபு அமீரகமும், பஹ்ரைனும், கத்தாரும், ஓமானும், குவைத்தும் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 6 நாடுகளில் மிகப்பெரிய நாடு, அதிக படை பலம் கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சவுதி அரேபியா. திடீர்னு ஒரு கட்டத்தில் சவுதி அரேபியா கடுப்பாகி ஈரானை தாக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நொடியிலேயே பாகிஸ்தான் அந்த போரில் இறங்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் படி. இல்லை, நாங்கள் அந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் படி நடக்க முடியாது என்று பாகிஸ்தான் சொல்லிவிட்டால் சவுதி அரேபியா பாகிஸ்தான் மீது கடும் கோபமடையும். பாகிஸ்தான் ஈரானை தாக்க வேண்டி இருந்தால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் கோபமடைவார்கள். எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. இன் அ சென்ஸ் இந்த 2 நாடுகளுக்கிடையே, ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஏதோ ஒரு விதத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கு பாகிஸ்தானுக்கு நிஜமாகவே ஒரு ஸ்டேக் இருக்கு. இல்லைன்னா அது 2 கல்லுக்கு இடையே அகப்பட்டு கொண்ட ஒரு விலங்கு போல ஆகிவிடும். வச்சு நசுக்க ஆரம்பிச்சிருவாங்க 2 பக்கமுமே. இந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து இது எப்படி தப்பிக்க போகிறது அப்படிங்கிறது அது இன்னொரு பக்கம். இதுவரைக்கும் சவுதி அரேபியா இந்த போரில் நேரடியாக இறங்கவில்லை அப்படிங்கிறது இதில் முக்கியம். பட் அது எப்போ வேண்டுமானாலும் அது நடக்கலாம். ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு இந்த விஷயத்தில் நிறைய சிக்கலும் இருக்குது. அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை சொல்லுது. ஆனால் நான் பாகிஸ்தானை இந்த இடத்துல நான் பாராட்டத்தான் செய்வேன். ஏன்னா அது பாகிஸ்தான் மட்டுமில்லை, 3 நாடுகள் இந்த விஷயத்தில் எப்படியாவது அமைதியை கொண்டு வரணும் என்று போராடி கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று துருக்கி, அவங்களும் பாகிஸ்தானுடைய ஒரு நெருங்கிய நண்பன். இன்னொன்று எகிப்து பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவுக்கும் ஓரளவுக்கு நட்பான நாடு தான். இந்த 3 நாடுகளும் பேக் சேனல் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவோம். பேக் சேனல் டிப்ளமசினா வெளியில் பேசாமல் பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஒரு செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பார்ப்போம் அது என்ன ஆகிறது என்று. இந்த 2 நாடுகளுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அன்பிரிட்ஜபிள் கேப் நிறையா இருக்குது. அதை விட மோசம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சான்ஸே கிடையாது. அவங்களால ஒரே டேபிளில் உட்காரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி அமைதியை கொண்டு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். பாகிஸ்தான் அதை ஏற்படுத்தி கொடுத்ததென்றால் உலகமே பாகிஸ்தானை இந்த விஷயத்தில் பாராட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.